நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து கேஷிஃபை மூலியமா வந்து ஃபோனு, லேப்டாப்பு என்னோட பழைய ஃபோனும், பழைய லேப்டாப்பும் நான் ஆல்ரெடி செல் பண்ணிட்டேன். செல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி வந்து ஃபஸ்ட்டு என்னோட பழைய மொபைலை வந்து செல் பண்ண ஷெட்யூல் போட்டு செல் பண்ணேங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஐ கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி லாஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து மொபைல் நான் செல் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பும் நான் பழசு செல் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுலேயுமே வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. கேஷிஃபைல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்ம தான் அது வந்து சூதானமாக இருந்துக்கணுங்கிறது மாதிரி தான். அவங்க வந்து நிறைய குறை சொல்லுவாங்க. அதுக்கு ஜென்யூனாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கோங்க. இல்லாட்டினா சத்தியமாக ஒத்துக்காதீங்க. வேண்டான்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா அவங்க உங்களை வேறு லெவலில் ஏமாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டு இல்லாட்டி ஆப்பு இதில் வேணால் வந்து நீங்கள் வந்து கேஷிஃபையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணேன். வந்து வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ரெஃபரல் கோட் இருக்கும். ரெஃபரல் வந்து கோட் நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு ₹100 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கேஷிஃபை ஆப்பும் வெப்சைட் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டில் தான் நான் சேல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆப்பை யூஸ் பண்ணேன். அது வந்து வெப்சைட் எல்லாம் ஆப் அண்டு வெப்சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தேர்டு பாயிண்ட்டாக பார்க்க போகிறது ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி எந்த டைமிங்கில் வந்து நம்ம செல் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளோட ஐட்டத்தை வந்து பிக் பண்ணுங்கிறது தான் ஷெட்யூலு. அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் அவங்க அந்த டைமில் வரமாட்டாங்க. அவங்களே ரீஷெட்யூல் பண்ணிடுவாங்க. பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. நம்ம கொடுத்த டைமிங்லேயும் டேலையும் எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் செல் பண்ணும்போது எனக்கு அப்படி வரல. அவங்க பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஷெட்யூலில் வந்து அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க ஷெட்யூலுக்கு மாற்றி விட்ருவாங்க. அதில் வந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து டோர் ஸ்டெப்புங்கிறது வந்து வீட்டுக்கே வந்து பிக் பண்ணுற மாதிரி தான். அது வந்து கேஷிஃபைல ஓகே தான். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துக்குவாங்க. வந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க. அந்த செக் பண்ணுற பாயிண்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னா, என்னோடய ஃபோன் நான் செல் பண்ணேன். செல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொன்ன அமௌண்ட்டு வந்து ₹1440 வந்து ஃபஸ்ட்டு அவங்க காட்டுவாங்க டிஸ்பிளேல. இந்த என்ன மொபைலு என்ன மாடல்னு கொடுத்த உடனே ஒரு அமௌண்ட்டு காட்டுவாங்க. அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு கிடையாது. அவங்களோட வந்து அந்த ஃபோன் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக போன அமௌண்ட்டு தான் அங்கே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கெட் எக்ஸாக்ட் வேல்யூன்னு இருக்கும். அதில் தான் வந்து உங்கள் ஃபோனை பற்றி நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட்டு காட்டும். அது வந்து எனக்கு எவ்வளோ காட்டுச்சுன்னா 1390 காட்டுச்சு. இப்போது நான் வந்து அந்த 1390க்கு தான் ஃபைனல் பண்ணிவிட்டு நான் என்னோடய மொபைலை செல் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து இதில் போட்டேன். கேஷிஃபைல போட்டேன். பிக்கப் பண்ணுறக்கு ஆளுங்க வர மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்தாங்க. வந்துட்டு என்னோடய மொபைலில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எந்த கம்ப்ளைண்ட்டும் அதில் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் அதில் இல்லை. ஆனால் அவங்க வந்துட்டு செக் பண்ணும்போது ஏதோ க்ரீன் கலரில் ஒரு லைன் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு லைட் தெரியுது, நல்லா பாருங்க எனக்கு காமிச்சாங்க. நல்லா பாருன்னு சொன்னப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அது இருக்கா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாகவும் தெரில. அது வந்து ஆக்சுவலி ரொம்பலாம் தெரியவே இல்லை. தெரியுதுன்னு சொல்கிறக்கு அளவுக்கு அங்கே அதில் இல்லை. அவங்க கடைசியில் சொன்னாங்க. சரி, நானும் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எப்படி இது வேண்டான்னு சொல்லி அனுப்ப முடியுமான்லாம் எனக்கு தெரியாதனால சரி ஓகே, நான் வந்து ஆல்ரெடி அந்த மொபைலை வந்து அமேசானில் நான் செக் பண்ணியிருந்தேன் எக்ஸ்சேஞ்ச் போடலான்னு. அதில் வந்து எனக்கு காமிச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 தான் அந்த மொபைலுக்கு. அதில் வந்து 150 ப்ராசஸிங் ஃபீஸ் ஏதோ ஒன்று போய் பேலன்ஸ் என் கையில் கிடைக்க போகிறது 650 தான். ₹650 தான் கிடைக்கும். சரி, அதை விட எனக்கு இந்த டீல் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால் இதுதான் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ₹771. ஏதோ அந்த க்ரீன் கலர் லைட் எரியுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இஷ்யூ சொல்லிவிட்டு எனக்கு எவ்வளோ கம்மி பண்ணாங்கன்னா 1390 காமிச்ச இடத்துலேருந்து ₹771 வரைக்கும் எனக்கு கம்மி பண்ணிட்டாங்க. அந்த மொபைலோட ரிப்போர்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த க்ரீன் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நம்மளே ஆல்ரெடி ஜென்யூனாக சொன்னது. அவங்க வந்து அந்த ரெட் கலர் தெரியுதா பாயிண்ட்டு, அதுதான் அவங்க அதில் கண்டுபிடிச்சி குறை சொன்ன மாதிரி ஆகிட்டோம். அதனால தான் எனக்கு இந்த அமௌண்ட்டு கம்மியான மாதிரி தான் அதோட மீனிங்கு.
க்ரீன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு அதுக்கு அவங்க ஓகே சொன்ன மாதிரி. அந்த ரெட் கலரில் வர்றது வந்து நான் சொல்லும்போது அப்படி சொல்லலை, அவங்க எக்ஸ்ட்ராவாக அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்ச மாதிரி. பட் அந்த சார்ஜர்ன்னு இருக்குல்ல, அது நானே வந்து இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். பட் அங்கே ஒரு டாட் வச்சுருக்காங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரில. மொபைல் வாரண்டி நான் இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அங்கே ஒரு டாட் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. அந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு டாட் இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து அவங்க போட்டது. மீன்ஸ் நான் வந்து அதுக்கு ஓகே போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க அது போட்டிருக்காங்க. அது எனக்கு அது சரியாக தெரில. இது கூட எனக்கு ஓகே மாதிரி தான் தோணுச்சு. மொபைல் சேல் பண்ணது கூட எனக்கு பெருசாக எனக்கு தெரில. ஆனால் லேப்டாப் சேல் பண்ணும்போது அவங்க ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதுதான் பயங்கரமான ஒரு திருட்டு வேலை. அதுக்கப்புறம் நான் லேப்டாப் இதே மாதிரி செல் பண்ணேன். அதில் தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அது லேப்டாப்போட அந்த என்ன பிராண்டுன்னு போடுவேன்ல, பிராண்டு அண்டு மாடல் போட்டப்பவே எனக்கு காமிச்சது வந்து 11,210 ரூபா. அதுக்கப்புறம் கீழே போய் கெட் எக்ஸாக்ட் வேல்யூ அதுக்குள்ளே போனப்போ எனக்கு 6,180 ரூபா காட்டுச்சு. அது 6,180ன்னா எடுத்தோன்னே வரல. அதுக்கப்புறம் நான் இந்த மொபைல் செல் பண்ணி அப்போவே வந்து அந்த வீக்லேயே வந்து இந்த லேப்டாப்பும் செல் பண்ணுறதுனால 150 ரூபா 150 ரூபா வந்து அவங்க கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சேர்த்து தான் இந்த 6,180 ரூபா. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுறக்கு ஷெட்யூல்லாம் போட்டு அவங்களும் வந்துட்டாங்க. நான் பண்ண ஷெட்யூல் ஒரு டே நான் என்ன சொல்கிறது, ஒரு சனிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நான் போட்டிருந்தேன். பட் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் வந்தாங்க. நான் தான் வர சொன்னேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறதுக்கு எனக்கு ஷெட்யூல் போடுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒர்க் பிஸி ஆயிடுவேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நான் வர சொன்னேன். அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. கீபோர்டெலாம் செக் பண்ணாங்க. ஆன்லைனில் தான் செக் பண்ணாங்க கீபோர்டெல்லாம். அதெல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிவிட்டு, கேமரா ஆன்லைனில் செக் பண்ண தெரியாதா என்ன அவங்களுக்கு? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் செக் பண்ணக்கூடாது, இன்பில்ட்டாகவே இருக்கிற அந்த ஆப்பில் தான் தெரியணும்னு சொல்லி கேமரா செக் பண்ண சொன்னாங்க. அந்த நான் வந்து லேப்டாப் செல் பண்ணுறதுனால வந்து ரீசெட் பண்ணியிருந்தேன். ரீசெட் பண்ணனால வந்து அந்த இன்பில்ட் ஆப் வந்து போயிடுச்சு. இவங்க வந்து இன்பில்ட்டு அந்த ஆப்பில் தான் மூலியமாக தான் அந்த கேமரா ஒர்க் ஆகணும்னு ஒரே காலில் நிற்கிறாங்க. ஆனால் பட் கீபோர்டு வந்து அவங்க வந்து ஆன்லைனில் போய் தான் செக் பண்ணாங்க. அதேமாதிரி ஆன்லைனில் போய் செக் பண்ணால் இது வந்து ஒரு மைனஸ் பண்ணுறாங்க. அவங்க அமௌண்ட் கம்மி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இது ஒரு குறையா சொல்லி அவங்க மைனஸ் பண்ண பார்த்தாங்க. பட் அதை ஆன்லைனில் போட்டோடனே என்னோடய கேமரா நல்லா தான் ஒர்க் ஆச்சு. கடைசியில் என்ன குறை சொல்கிறது, அந்த ஸ்க்ராட்ச் இந்த ஸ்க்ராட்ச்னெல்லாம் குறையெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து தொடச்சி கரெக்டாக கையில் கொடுத்தோன்னே அதெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு குறையே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் லாஸ்ட்டு வந்து சரி ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனல் பண்ணலான்னு ஒரு 6,180லேருந்து எனக்கு வந்து 5,830 ரூபா, ஒரு 300 ரூபாக்குள்ளே தான் எனக்கு கம்மி பண்ணாங்க. கம்மி பண்ணிவிட்டு பரவாயில்ல, வெறும் 300 ரூபா தான். இந்த ஃபோனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு போச்சு. ஆனால் இவங்க வெறும் 300 ரூபா தானே, பரவாயில்ல, நானும் ஓகே சொல்லியாச்சு. அப்போவே எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. கேஷிஃபையை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு தான் சொல்லி உங்களுக்கு காமிச்சிருவாங்க. அந்த அமௌண்ட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா அப்போவே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அதுலலாம் டிலேவே கிடையாது. அடுத்த நிமிஷமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆயிரும். ஸோ அதுலலாம் பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கும் வந்து 5,831 ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நாங்களும் பரவாயில்லையேன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமைய விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு மத்தியானம் ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்தால் அதை எடுத்துகிட்டு போனாங்களே ஒருத்தர், பிக்கப் பண்ணிட்டு போனார், அவர்கிட்ட இருந்து வந்துட்டு உங்களோட பேட்ரிக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் லேப்டாப்பை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வருது. புரியலை எனக்கு. திருப்பி எடுத்துக்கோங்கன்னா அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க, லேப்டாப் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. 1.5 நாள் அவங்க கையில் வச்சுட்டு என்னோடய லேப்டாப்பில் என்னென்ன திருடி இருக்காங்கன்னு எனக்கு போய் தெரியாது. ஆனால் இப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் செக் பண்ணி தானே எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வந்து பேட்டரியெல்லாம் செக் பண்ணல, வெறும் சிஸ்டம் மட்டும் தான் செக் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு புரியல. ஓவரால் செக் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அது உங்கள் மிஸ்டேக் தானே. ஒன்றா பிரச்சனை இருந்துச்சுன்னு இங்கேயே சொல்லணும். அதுக்கப்புறம் 1.5 நாள் விட்டுட்டு மேபி நான் என்னோடய மிஸ்டேக்கா இல்லை நீங்கள் கொண்டு போய்ட்டு எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. நான் ஒன்றும் பண்ணல. அப்போ நான் மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டால் 1,800 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் என்னால் அமௌண்ட்டு தர முடியாது. நீங்கள் வந்து கேஷ்ஃபை மூலியமாக தானே எடுத்துகிட்டு போனீங்க. கேஷ்ஃபைலே வந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போட்டு விடுங்க. நான் கேஷ்ஃபைக்கே அமௌண்ட்டை பே பண்ணி நான் லேப்டாப் எடுத்துக்கிறேன். இவங்க எப்படின்னா கேஷ்ஃபை மூலியமாக இது ஆக்சுவலி க்ளோஸ் ஆன மாதிரி. இவங்க வந்து கேஷ்ஃபைக்கே தெரியாமல் நம்ம தலையில் கட்டுறாங்க.
நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட அவங்களால லேப்டாப் விற்க முடியாட்டி அவங்க நம்மக்கிட்டேயே வந்து அந்த லேப்டாப்பை விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. கேஷிஃபைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலி இந்த மாதிரி இது வந்து இவங்க பண்ணுற ஒரு ஸ்கேம் தான் அது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அப்படியே அவனுக்கும் அந்த மாதிரி மொபைலில் நடந்திருக்குன்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய ஒரு ஸ்கேமாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் வந்து அப்போவே கஸ்டமர் கேருக்கு கேஷிஃபைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஆளுங்க வந்து இப்படி கேட்குறாங்க, வேணா ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் மூலியமாக தானே வரணும், இவங்க என்ன டைரெக்டாக அவங்கள டீல் பண்ணுற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கேஷிஃபையோட கஸ்டமர் கேர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் அமௌண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை, இது ஆல்ரெடி இது வந்து பேமெண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, அவங்க இன்னும் உங்களை திருப்பி கூப்பிட மாட்டாங்க, நாங்களே அவங்கக்கிட்ட பேசிக்கிறோன்னு சொல்லி கேஷிஃபை என்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு கால் பண்ணிவிட்டு புது பேட்டரி வாங்கி கொடுங்க 1800 இல்லாட்டி இந்த லேப்டாப் வச்சுக்கோங்க ன்ட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுங்க. நான் அதே மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டுருக்கிறேன். நான் சொல்லிட்டேன், ஏதாவது அந்த இஷ்யூ இருக்குன்னா கேஷிஃபை மூலியமாக தான் நீ எனக்கு காண்டாக்ட் பண்ணணும். மீன்ஸ் கேஷிஃபைலேயே நீ போடு, அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்குது, அந்த அக்கௌண்ட்லேயே நீ போட்டு ரீஃபண்ட் கேளு அப்படின்னு கேட்டால் அதை பண்ண மாட்டான், நம்ம டேரெக்டாக தான் வாங்குவான். இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம். இவனுக்கு இந்த மாதிரி கேஷிஃபையில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி காமிச்சிட்டு டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கே விற்றுடுறானுங்க. மறுபடியும் அந்த லேப்டாப்பை கொடுத்து இவனுங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுறானுங்க. இது வந்து ஒரு ஸ்கேம். இது நிறைய பேருக்கு இது நடக்குது. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க. செக் பண்ணிவிட்டு வாங்கி போகிறோம் அவங்க கடமை. அதை வந்து ஃபஸ்ட்டே அவங்க செக் பண்ணிட்டு பிரச்சனை இருக்குன்னு அங்கேயே சொல்லட்டும். இப்போ என்னோடய மொபைலில் வந்து அப்படி தான் நடந்துச்சு. அவங்க அது ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த இது வந்து அதுலேயே முடிஞ்சிருச்சு, அந்த அமௌண்ட்லேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அது எப்படிங்க? எனக்கு கிடச்சதே 5800 இதில் 1800 நான் கொடுத்து வெறும் 4000 அந்த பழைய லேப்டாப் விற்கணுமா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேஷிஃபைல இப்படியும் ஏமாத்துறாங்க. அதனால் உஷாராக இருங்க.